ராம் சீதா சீரியல் நாளைக்கு என்ன நடக்க போதும் பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. மகா வந்து அதிரடியாக பேசுகிறாங்க. வீட்டில் ராம் இல்லை, ட்ரைனிங்காக வந்து 3 மாதம் போயிருக்காங்க. மந்திரவாதிக்கிட்ட போய் இன்று நான் ஆக்க போகிறேன் சீதாவை. ஏய் என்ன நீ நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கல்பனா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய் என்னை பார்த்தா நான் பைத்தியம் மாதிரி தெரியுதா உனக்கு? நீ ஏதாவது திட்டம் போட்டு அடித்து தூக்கிடுவேன்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ பெரிய காமெடியெல்லாம் பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கல்பனா. அக்கா இவ்வளோ மரியாதையை வந்து பேக் பண்ணி அனுப்ப சொல்லுங்கள். இல்லைன்னு வச்சுக்கேன் எனக்கு செமையாக கோவம் வந்துடும். இந்த வீட்டோட அத்தாரிட்டியை நான் தான், எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு. என்னென்ன ஒன்றை மாதிரி நினச்சியா கல்பனா? எது இருந்தாலும் வந்து அதிரடியாக வந்து செஞ்சுக்கிட்டு மாட்டிக்கிறதுக்கு ஒரு வாட்டிக்கு 1000 வாட்டி யோசிப்பேன். நிச்சயம் வந்து அந்த மந்திரவாதி நினச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும். மகா நீ பேசுறதெல்லாம் புத்திசாலித்தனம் நினச்சி பேசுறியா இல்லை எங்களெல்லாம் மட சாம்பிராணி நினச்சி பேசுறியா? அதான் ஒன்றும் புரியல. சுபாஷும் அர்ச்சனா வேணா சரி சரின்னு சொல்லலாம். என்னால் எப்படி இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க முடியும்? நீ ஏதாவது சதி பண்ணி சீதா வெளியே வந்து துரத்துனா அது லாஜிக் படி கரெக்டு, சொத்தை வாங்குறது கரெக்டு. ஆனால் இப்படியெல்லாம் பண்ணாதன்னு சொல்லி செமையாக வந்து காமெடி பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் மட்டும் இன்னொரு வாட்டி சிரிச்சான்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது. கல்பனா வேணா உங்களுக்கு வேணா தங்கச்சியாக இருக்கலாம். இந்த வீட்டுக்குன்னு மதிப்பு மரியாதை அத்தாரிட்டி எல்லாம் என்கிட்ட தான் இருக்குது. அப்படி இருக்க சூழ்நிலை இவெல்லாம் சிரிச்சிட்டு இருக்கெல்லாம் பார்த்து என்னாலாம் சும்மா இருக்க முடியாது, சொல்லி வைங்க அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம மகா ஏன் மகா வந்து வெறுப்பேற்றுற, இனிமேட்டு கல்பனா அந்த வீட்டில் இருக்க வேணான்னு சொல்லி அர்ச்சனா வந்து கிட்ட வந்து பேசுகிறாங்க. நம்ம சுபாஷ் என்ன நீ பேசுகிற? கல்பனா எதுக்கு தெரியுமா வந்திருக்கா? எனக்கு 25% ஷேரை வந்து என் பேரில் எழுதி கொடுக்காத வரைக்கும் கல்பனா இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டான். அதுவும் கரெக்டு தான். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரிலன்னு சொல்லி பேர் எதிர்ச்சியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சுபாஷும் அர்ச்சனாவும் மந்திரவாதிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஒரு பக்கம். உடனே வந்து மந்திரவாதி வந்து ஆல்ரெடி வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாப்புல அவங்க அசிஸ்டண்ட்டை, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து மகா கிட்டேருந்து ஃபோன் வரப்போகுது. நீ என்ன பேசுகிறேன்னா அவங்கள சாயங்காலம் பொழுது சாய்ச்சதுக்கப்புறம் தான் என்னை வந்து பார்த்துக்க சொல்லணும். அதுவும் இன்றைக்கி அமாவாசையாக இருக்குது, நிறைஞ்ச நாள். அவங்க ஆசைப்பட்டது எல்லாமே வந்து நிறைவேற்றி தருவேன். அவங்க மனசு சங்கடமாக இருக்குது, சொல்லிடுறியா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல என்ன சாமி நீங்களே சொல்லிட்டீங்க, அப்புறம் என்னன்னு சொல்லணும், மகாலட்சுமி மேடம் தானே நீங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க அசிஸ்டண்ட். என் பேர் கூட அவர் சேவ் பண்ணியிருக்க மாட்டார், அப்படி எப்படி சொன்னீங்க? கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே வந்து அவர் வந்து பேசிட்டாரு. இது எல்லாத்தையும் லவுட் ஸ்பீக்கரில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மகாவும் ஒத்துமொத்த கேங்கும் பின்னாடி வந்து கல்பனா வந்து சோபாவில் உட்காந்துக்கிட்டு என்னமோ ஒன்று ஊதிக்கிட்டு இருக்காங்க, கையில் ஒன்று வச்சுக்கிட்டு. மகா எப்படி மகா நம்ம பேசுகிறது அவருக்கு தெரியும், முன்னாடியே தெரியுமா? அவர் தான் சொன்னல சக்தி வாய்ந்த சாமின்னு சொன்னோன்னே திருப்பியும் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கல்பனா. அவளை அமைதியாக இருக்க சொல்லுங்கள், இல்லைன்னு வச்சுக்கலாம் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. சொல்லுங்கள் எப்படி தெரியுமா? உங்கள் மனசு சங்கடப்பட்டிருக்கு, ஏதோ ஒரு விஷயத்தை கேட்க தான் வந்திருக்கீங்க. பொழுது சாய்ஞ்சதுக்கப்புறம் உங்களை வர சொல்லியிருக்காருன்னு சொல்லி ஒரு டைம் வந்து சொல்கிறாங்க 7 மணிக்கிட்ட. சரிங்க அப்பயே வந்துடுறோம். ஒரே ஒரு வேண்டுதல் தான், எவ்வளோ பேமெண்ட் வேணான்னு கேளுங்க, நான் வந்து அள்ளி கொடுத்துட்றேன். ஆனால் நாங்கள் வரப்போ சுற்றி யாருமே இருக்கக்கூடாது, அது மட்டும் பார்த்துக்கங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம மகா சரிங்க அப்படின்னு சொல்லும்போது சுபாஷ் வந்து நானும் வரட்டாங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானும் அர்ச்சனாவும் மட்டும்தான் போகிறோம். எனக்கா நம்ம 2 பேர் மட்டும்தான் போகிறோம், எக்ஸ்ட்ரா டிக்கெட் எதுவுமே கிடையாது சரிங்களா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம மகா சரி. ஒன்று சுபாஷ் வந்து மனசில் நிற்கிறாங்க, மந்திரவாதிக்கு ஏகப்பட்ட சக்தி இருந்துச்சுன்னா நிச்சயம் வந்து எனக்கும் சொப்னாக்கும் இருக்கிற உறவை வந்து அப்படியே மறைச்சிடணும். ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து அவளால் எனக்கு பிரச்சனை வர மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? சொப்னாக்கு இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இருக்குன்னே தெரியக்கூடாது. சுபாஷுங்கிற விஷயத்தையும் வந்து அவர் மைண்டில் ரெஜிஸ்டர்ட் ஆகாமல் அழைச்சிடணுங்கிற மாதிரி சுபாஷ் கேவலமாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. மந்திரவாதி முன்னாடி வந்து உட்காந்துடுறாங்க. முன்னாடியே நாங்கள் வரதை வந்து கேள்விப்பட்டீங்களா? ஆமாம், காளி என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டா. உங்களுக்கு வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதுவும் உங்கள் வீட்டில் இருக்கிற நபரால் தானே. இவர் குட்டாம்போக்கில் வந்து சொல்கிறாரா இல்லையே உண்மையிலேயே சொல்கிறாரா? அதுவும் உங்கள் மருமக சீதாவனால தானே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஐயோ சக்தி வாய்ந்த சாமி தான், நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் வாயை தரக்கூடாதுன்னு அர்ச்சனா வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம் சீதாவோட ஃபோட்டோ இருக்கா? எப்படி சாமி உங்ககிட்ட வரணும்னா என்னென்ன எடுத்துகிட்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்கிறாங்க ஒரு ஃப்ளோவில் வந்து நம்ம மகாலட்சுமி. இதை வந்து கேட்டுட்டாங்க அர்ச்சனா. என்னது என்னென்ன எடுத்துகிட்டு வரணும் முன்னாடியே தெரியுமா? அப்போனா இந்த சாமியாரை வச்சு ஏற்கனவே ஒரு காரியத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கி காட்டியிருக்கா, அதனால தான் இவ்வளோ ஆணித்தனமாக அடித்து சொல்கிறேன். சீதா ஃபோட்டோ வந்து காலிக்கு பக்கத்தில் வைக்கிறாங்க, மந்திரம்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து விளக்கு எரிய ஆரம்பிச்சிருது ஆட்டோமேட்டிக்காக. இது என்ன சுவிட்சு போட்டால் விளக்கு எரியிற மாதிரி டியூப்லைட் மாதிரி எரிய ஆரம்பிக்குது. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்கிறேன், சீதா இப்போ ஒரு உசுறு இல்லை 2 உசுறு அப்படின்னு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா இன்டெரக்டாக சொல்லிடுறாங்க. இது நம்ம அர்ச்சனாக்கும் மகாவுக்கும் சுத்தமாக புரியல. என்ன சாமி சொல்கிறீங்க? எல்லாருக்கும் ஒரு உசுறு தானே இருக்கும், அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. சாமி நீங்கள் சொல்கிறது எல்லாம் உண்மை தான், ஆனால் நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் எங்களால் நம்ப முடியாதுல்ல. சீதா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா வாய்ப்பே இல்லை, எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் என்ன சந்தேகப்பட்டால் பரவாயில்ல, நான் வந்து தரகர் மாதிரி காளி என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். காளியை சந்தேகப்படுறீங்களா? அவ்வளோதான் சொல்லுவேன்.
சாமி நீங்கள் சொன்னது எல்லாம் ஓகே தான், ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் வித்தியாசமாக எதுவும் தெரிஞ்சிருக்கும்ல, அது இன்னும் சீதாக்கே தெரியாது. அதுக்கு முன்னாடி காளி வந்து என்கிட்ட சொல்லிட்டா. நீங்கள் இன்னும் என்ன வந்து அசிங்கப்படுத்துறீங்களே, என்ன அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, காளி அசிங்கப்படுத்துறீங்க. முதல்ல ஏஞ்சி போங்க. இனிமேட்டு நீங்கள் இந்த தசை பக்கம் கூட வர வேணாம். இன்றைக்கி போய் நைட்டில் வந்து உங்களுக்கு விவரம் எல்லாமே தெரிய வரும். தெரிஞ்சதுக்கப்புறம் உண்மையாக இருந்தால் காலையில் வாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம் உங்களுக்கு வர அனுமதி கிடையாது. நான் உங்களுக்கு எந்த விதத்துலேயும் எந்த உதவியும் செய்ய மாட்டேங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசிடுறாங்க. ஐயோ மன்னிச்சிருங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அசிஸ்டண்ட் வந்து அடித்து துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு வாட்டி ஏதாவது பேசியிருந்தீங்க, காலியே உங்களுக்கு கை கால் ஏதாவது பண்ணி விட்டுருப்பாப்புல அப்படின்னு சொல்லும்போது, என்ன மகா அவன் சரியான ஃப்ராடாக இருக்கான் போல இருக்கே அப்படின்னு சொல்லி அர்ச்சனா வந்து அந்த சாமியார் வந்து கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க. அந்த சாமியாருக்கு காது நல்லா கேட்கும். நீங்கள் பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. அப்படி இருக்க சூழ்நிலை நீங்கள் மாதிரிலாம் வார்த்தையை விடாதீங்க. சீதா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் இருக்காளா இல்லையா, எனக்கு அதான் சந்தேகமாக இருக்கணும்னே. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து, என்ன மகா நீ இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக வந்து அந்த சாமியாரை நம்புறனா, வேறு யாரையும் வந்து ஏதாவது பண்ணியிருக்கியா, சதி வேலை பண்ணியிருக்கியான்னு சொல்லி கேட்குறாங்க. சும்மானு இருக்கீங்களாக்கா அப்படின்னு சொல்லி மகா வந்து ஜர்க்காயிடுறாங்க. அப்போனா ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. யாருக்கு வந்து என்ன பிரச்சனை பண்ணி வச்சான்னு தெரியலையேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம அர்ச்சனா சீதா அப்பன்னு பார்த்து வாமிட் எடுத்துடுறாங்க. என்னது சீதா வந்து வாமிட் எடுக்கிறாளா, இது அதுதான் காரணமாங்கிற மாதிரி அர்ச்சனா வந்து உளர ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மானு இருக்கீங்களாக்கா, உங்களை வச்சுக்கிட்டு ஒரு திட்டத்தையும் போட முடியல போல இருக்கு. என்ன திட்டம், வா நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். இப்போ எதுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும், இல்லைம்மா நீ வாமிட் எடுத்திருக்க இந்த நேரம் பார்த்து, சும்மான்னு இருக்க முடியாது. ராம் இல்லைன்னு வச்சுக்கேன், நான் தானே உன்னை நல்லபடியாக பார்த்துக்கணும், வாங்க போகலாம். சும்மா என் மேலே பாசம் இருக்கிற மாதிரி நடிக்காதீங்க. உங்கள் அன்புக்கு வந்து ரொம்ப நன்றி, என்னால் வர முடியாது. வீட்டில் யார் யார் இருக்கா எல்லோரும் வாங்கன்னு சொல்லுனேன். கல்பனா வந்துடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு அஞ்சலி, சத்யா, பிரியா, சேதுராமன், சுபாஷ் எல்லாரும் வந்துடுறாங்க. சீதா வந்து வாமிட் எடுத்திருக்கா. என்னது வாமிட் எடுத்திருக்காளா, அப்போனா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சுபாஷ், சரிம்மா எதுவாக இருந்தால் என்ன, நல்ல விஷயமா இருந்தாலும் காலையில் போய் செக் பண்ணிக்கலாமே. என்னால் நிம்மதியாலாம் தூங்க முடியாதுங்க, டாக்டர்கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணாமல் என்னால் தூக்கமே வர முடியாது. இந்த வீட்டுக்கு வாரிசு வருதுன்னு நினச்சி சந்தோஷத்துலையா இல்லை வரக்கூடாதுங்கிற வருத்தத்துலையா, நீ 2வது கேட்டகரியாக தான் இருப்பேன்னு சொல்லி சீதா வந்து அதிரடியாக வச்சுட்டு இருக்காங்க. துரை அண்ணன் என்ன பண்ணுறாங்க, அவன் ஃப்ளாட் ஆகிட்டான். துரை சொன்னியிருந்தா சீதா கண்டிப்பாக வந்திருப்பா. ஏன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், டாக்டரை வச்சு பரிசோதனை தான் பண்ண போகிறோம், மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தனியாக பேசுகிறாங்க. சேதுராமன் நீங்களாவது சொல்லுங்கள், வாங்க நிம்மதியாக எல்லாரும் இன்றைக்கி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணுன்னு எல்லாரும் போகிறாங்க. அப்பன்னு பார்த்து அஞ்சலி, சத்யா, பிரியா வந்து தடுக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு தையக்காரி வாமிட் எடுத்தா என்ன எடுக்கலன்னா என்ன, அஞ்சலி, சத்யா, பிரியாவை கண்டா அப்படின்னா வந்து முறைக்கிறாங்க. அவங்களே கண்டா அப்படின்னா திட்டிட்டு மகா வந்து டாக்டரை பார்க்கறதுக்காக போகிறப்ப அர்ச்சனா வந்து எனக்கே வந்து ரொம்ப ஆர்வலாக இருக்குது, இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே வந்து எல்லாம் தெரியுது. சீதா வந்து கவனிச்சிட்டாங்க. அக்கா சும்மானு இருக்க மாட்டீங்களாக்கா, சும்மா எப்போ பார்த்தாலும் ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு டாக்டர் வந்து சோதனை மட்டும் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து போயிட்டு சீதா வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியில் வந்து நல்ல நியூஸ் தான் சொல்ல போகிறாங்க நம்ம டாக்டர். ஒரு பக்கம் சேதுராமன் மட்டும்தான் சந்தோஷப்படுவாங்க, பாக்கி இருக்கிறவங்களாம் நடக்கவே கூடாதுன்னு தான் வந்து நினைப்பாங்க. கல்பனா வந்து கடுப்பாயிட்டாங்க. அந்த இடத்துல அர்ச்சனா சும்மானு இருக்க மாட்டியா, நீ என்ன நினைக்கிறேங்கிறது வெளியில் டாக்டருக்கே தெரிஞ்சிருக்கும், அந்தளவுக்கு கேவலமாக நினச்சிக்கிட்டு இருக்க, நான் ரியாக்ஷன் ஓவரா பண்ணுறேன்னா, ஆமாம் அதை வேற நீயே சொல்கிறியா. டாக்டர் வந்து பேசுகிறாங்க. சீதா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொன்னேன், சாமியார் சொன்னதெல்லாம் உண்மை, இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரிலன்னு சொல்லி மகாவும் அர்ச்சனாவும் பட்டத்தில் இருக்காங்க. அந்த